ஹலோ மக்களே, சிவா இலே செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம இந்திராணி செம மாசான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்திராணி வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நம்ம உதய பெருமாள் சும்மா விடுவாங்களா? அப்படியே குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம இந்திராணியை பார்க்க வராங்க. இந்திராணியும் நான் வீட்டுக்கு வரணும்னா நான் சொன்ன மாதிரியே சிவாவும் ஆயிலியும் அந்த வீட்டுக்கு தான் வந்தாகணும். அவங்க வந்தால் தான் நானும் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு சொன்ன உடனே அதை கேட்ட உதய பெருமாளும் இந்திராணிக்காக நம்ம சிவா ஆயிலியை அந்த வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வராங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த ரித்திகாவும் செல்வனாயும் அதிர்ச்சி ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம இந்திராணியும் பாவையும் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிவா அயலியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. நம்ம சிவாவும் அயலியும் இந்திராணியை பார்த்த உடனே பயங்கரமா சந்தோஷம் ஆகுறாங்க. சிவாவும் அயலி கிட்ட வந்து என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது, அக்கா இங்க வந்துட்டாங்க, அக்காவை நல்லபடியா பார்த்துக்கணும், ஆனா எதுக்காக அக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல, எல்லாருமே அக்கா சொல்றது படிதான் அந்த வீட்லயே கேட்பாங்க, அப்படி இருக்கும்போது அக்கா கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவுக்கும் ஒரு சந்தேகம் வருது. நம்ம ஆயிலையும் அப்படியெல்லாம் இருக்காது சிவா, அவங்க ரொம்பவே எமோஷனலி வீக்கா இருக்காங்க, சரி எப்படியுமே இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும், பாவையும் நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல உதய பெருமாளுக்கு இந்திராணி வீட்டில் இல்லாத விஷயம் எல்லாம் தெரிய வருது. உதய பெருமாளும் அங்க உள்ளவங்கள்ட்ட இந்திராணி எங்க போயிருக்கா, எதுக்காக இந்திராணி இந்த வீட்டை விட்டு வெளியில போனா அப்படின்னு சொல்லும்போது நம்ம செல்வனாகியும் எனக்கு எப்படிங்க தெரியும், அவ ஏதோ ஒரு முடிவு பண்ணி இந்த இடத்த விட்டு போயிட்டா, அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம செல்வனாகியை பார்த்து உதய பெருமாளும் என்ன பேசுற இப்படியெல்லாம், அவ ஏதோ ஒரு மனசு கஷ்டப்பட்டு தான் இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருப்பா, அவ எல்லாம் லேசில் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஆளே கிடையாது, ஏதோ ஒரு விஷயம் இந்த வீட்டில் நடந்திருக்கு, அதுக்கு தான் இப்படியெல்லாம் செய்திருப்பா, சரி நம்ம இந்திராணி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட ஃபோன் பண்ணுறதுக்காண்டி தயாராகிறாங்க. நம்ம இந்திராணியும் பாவையும் நம்ம சிவா அயலி வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம அயலி கிட்ட பாவையும் எனக்கு வந்து கண்ணாம்பூச்சி விளையாடணும் போல இருக்கு, கண்டிப்பாக என் கூட விளையாடுவே அப்படி கேட்கும்போது நம்ம அயலி சிவா ஒரு பக்கமாக பாவை கூட சந்தோஷமா கண்ணாம்பூச்சி விளையாடிட்டே இருக்காங்க. இதை இந்திராணி நல்ல சந்தோஷமா கவனிச்சுட்டே வராங்க. நம்ம அயலியும் சிவாவும் பாவைக்கு மேலே இவ்வளோ சந்தோஷமா ரொம்பவே அக்கறையா இருந்துட்டு இருக்காங்க. ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்க மட்டும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தம் நம்ம இந்திராணிக்கோட மனசுல இருந்துட்டே இருக்கு. கரெக்டாக நம்ம உதய பெருமாளும் ஃபோன் பண்றாங்க. அதை பார்த்த உடனே சித்தப்பா எதுக்கு இப்போ கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்திராணியும் தனியாக வெளியில் வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ண பார்க்குறாங்க. உதய பெருமாளை என்னாச்சு இந்திரா, நீ எங்கே போன, எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் போன அப்படின்னு சொல்லும்போது இந்திராணியும் நான் வீட்டை விட்டு மட்டும் வெளியில் வரலை சித்தப்பா, இனிமே இந்த கம்பெனி ஷேர்ஸ் இந்த சேனல் எல்லாத்துல இருந்துமே நான் விளைவிக்கிறேன், இனி ஒருக்கா கூட நான் உங்களுக்கு தொந்தரவாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம உதய பெருமாளும் என்ன சொல்கிற இந்திரா, இந்த மாதிரிலாம் சொல்லாத, நீ எல்லாம் எனக்கு தொந்தரவே கிடையாது, இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போன உடனே இந்த வீடு ஒரு வீடு மாதிரி இல்லை, எப்படி இருந்தாலுமே நீ வந்து இந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்லி நம்ம உதய பெருமாள் இந்திராணி கிட்ட சொல்லும்போது இந்திராணியும் நானும் என்னோட குழந்தையும் இனிமே ஒரு பாரமாட்டு இந்த குடும்பத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், அதுக்காக தான் இங்கே வந்துட்டோம், நேற்றுக்கு நடந்த விஷயத்தை எல்லாமே யோசித்து பார்க்கும்போது தான் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புரிய ஆரம்பிக்குது சித்தப்பா, அதுக்கு தான் இந்த இடத்துல வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே உதய பெருமாளும் என்ன பேசுகிற இந்திரா, நீ எப்படி எங்களுக்கு பாரமாக இருக்க முடியும், நீ தான் இந்த குடும்பத்தோட தூணாகவே இருந்துட்டுருக்க இந்திரா, ஒழுங்காட்டி இங்கே வந்துருன்னு சொல்லும்போது இந்திராணியும் இல்லை சித்தப்பா, எப்படி இருந்தாலுமே நீங்கள் என்ன கூப்பிட்டாலுமே நாங்கள் வரதாட்டி இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. இதை கேட்ட உதய பெருமாள் அப்படியே அதிர்ச்சி ஆகி அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன இங்கே நடந்துச்சு, இந்திராணியோட மனசுக்கு இவ்வளோ வருத்தமாக இருக்குன்னா கண்டிப்பாக பாவையே ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, என்னாச்சு அப்படி சொல்லும்போது நம்ம பொன்னியும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம கபிலனும் அக்கா நான் ரொம்பவே நல்லவா, பாவம் அக்காவை எப்படி இருந்தாலுமே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்திலே இருக்காங்க. நம்ம உதய பெருமாளும் இந்த வாட்டி செல்வனாகி சொல்றத கேட்குற மாதிரி இல்லை, செல்வனாயும் ரித்திகாவும் எல்லாரும் செய்தது பெரிய தப்பு, பாவி நம்ம வீட்டு பொண்ணு, அவளை நல்லபடியாக கவனிச்சுக்காண்டாமா, அது மட்டும் இல்லாமல் இந்திராணி மனசு வருத்தப்பட்டு இப்படி போயிருக்கானா, நீங்கள் எல்லாருமே இந்திரா கிட்ட அவ்வளோத்துக்கு பிஹேவ் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் இதை வந்து ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன், இப்போவே வந்து
நம்ம இந்திராணியை கூட்டிகிட்டே வந்திருக்கணும், இந்திராணியவே பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வநாய்க்கிட்ட நம்ம ரித்திகாவும் என்ன இப்படியெல்லாம் மாமா செய்துட்ருக்காங்க, அதான் அவங்க போயிட்டாங்கல்ல, அவங்களோட விருப்பம் இந்த வீட்டில் இருக்காண்டான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, அவங்கள எதுக்காக நம்ம கூப்பிட போனோம், விருப்பம் இருந்தால் அவங்களே மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படி சொல்லும்போது செல்வநாயும் நம்ம இதில் தலையிட முடியாது, இந்திரா ஏற்கனவே இந்த குடும்பத்துக்காக நிறைய செய்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள சேனல் நிர்வாகம் எல்லாமே அவள் தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தா, அவனால தான் இந்த குடும்பம் இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு உங்கள் மாமாவும் நம்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல எதுவுமே பேச முடியாது ரித்திகா, கொஞ்சம் அமைதியாயிருன்னு சொல்கிறாங்க. நம்ம கபிலங்கிட்ட நம்ம உதய பெருமாளும் கபிலா நான் சொல்கிறது எல்லாமே சரிதானே, எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து நம்ம இந்திரனையை கூட்டிகிட்டு வருவோன்னு சொல்லிட்டு நம்ம சிவா அயலி இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துடுறாங்க. உதய பெருமாள் குடும்பத்தோடு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம சிவா அயலி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சிவாவும் அயலியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்று ரொம்பவே சந்தோஷப்படும் போது உதய பெருமாளும் நம்ம இந்திராணிக்கிட்ட என்ன இந்திரா இப்படி ஒரு பெரிய முடிவு எடுத்துட்ட, உனக்காக தானே நாங்கள் அங்கே காத்துட்ருக்கோம், எதுக்கு நீ இப்படி ஒரு பெரிய முடிவு எடுத்தேன்னு சொல்லும்போது இந்திராணியும் வேற என்ன செய்கிறது சித்தப்பா, அந்த இடத்துல நானும் பாவையும் ஒரு தொந்தரவாகவே உங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டு அதான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உதய பெருமாளும் இந்திராணிக்கிட்ட எப்படி இருந்தாலுமே நீ அந்த வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் இந்திரா, நான் சொல்கிறேன்ல நீ வீட்டுக்கு வா அப்படி கூப்பிடும்போது இந்திராவும் இல்லை சித்தப்பா இன்னும் நான் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு தயாராகவே இல்லை அப்படி சொல்லும்போது உதய பெருமாளும் சரி நீ அந்த வீட்டுக்கு வரணும்னா நான் உனக்காக என்ன வேணாலும் செய்கிறேன், என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இந்திராணியும் நான் சொன்னால் நீங்கள் எப்படியும் கேட்க போகிறதில்ல, எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டீங்கன்னா மட்டும்தான் நானும் அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படி சொன்ன உடனே உதய பெருமாளும் எதுனாலுமே சொல்லு இந்திரா, என்னன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கேன், எது எப்படி இருந்தாலுமே நீ அந்த வீட்டுக்கு வந்தாகணும், அப்படி உனக்கு என்ன செய்தால் அந்த வீட்டுக்கு வருவேன்னு கேட்குறாங்க. நம்ம இந்திராணியும் செம மாசாட்டு நான் வரணும்னா சிவாவும் ஆயிலையும் சேர்ந்து என் கூட அந்த வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே செல்வனாகி ரித்திகா கபிலன் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. செல்வனாகி ரித்திகாவும் என்னடா இது ஏற்கனவே இந்த சிவாவும் அயலியும் இப்போதான் வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம், இந்த இந்திரா என்ன இப்படி ஒரு முடிவு சொல்றா அப்படின்னு அதிர்ச்சியா இருக்கும்போது உதய பெருமாளும் நம்ம இந்திராணி கிட்ட சரிம்மா உனக்காக நான் கண்டிப்பா இதை செய்ய மாட்டேன்னா இப்போ என்ன நீ அந்த வீட்டுக்கு வரணும்னா சிவாவும் அயலியும் வீட்டுக்கு வரணும் அவ்வளோதானே, சரி நான் சம்மதிக்கிறேன், சிவா அயலியும் அந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க, நீயும் என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட செல்வனாகி எதிர்பார்க்கவே இல்லை. செல்வனாகி நம்ம உதய பெருமாள் அப்படி பார்க்கும்போது உதய பெருமாள் செல்வனாகி சொல்கிறத எதுவுமே கேட்குற மாதிரி ஒரு மனநிலையில் இல்லை. நம்ம உதய பெருமாளுக்கு ஏற்கனவே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு, நம்ம சிவாவை இப்படி வீட்டை விட்டு துரத்திட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சி இப்போ இல்லாமல் கொஞ்சம் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். இந்திராணி வேணும்னு தான் இந்த மாதிரி செய்திருப்பாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்ம உதய பெருமாளுக்கு வருது. எது எப்படியோ நம்ம சிவாவும் அயலியும் மறுபடியும் உதய பெருமாள்னால அந்த வீட்டுக்குள்ளே வர போகிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம சிவாவும் இல்லை நாங்கள் மறுபடியும் வந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகுமோ, அக்கா எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சிவா இந்திராணிக்கிட்ட சொல்லும்போது இந்திராவும் இது நான் எடுத்த முடிவு, கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் கிளம்புறோன்னு செம மாசாட்டு நம்ம இந்திராணி ஒரு முடிவு எடுத்தனால உதய பெருமாள் வேற வழியே இல்லாமல் சிவா அயலியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம்.